ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்ட்ரோவர்ட் கை எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இந்த எஃப்எஃப் வந்து இந்த எபிசோடு போடாத மாதிரி தான் இருந்தது. போன எபிசோடையே லாஸ்ட் எபிசோடாக வச்சு முடிச்சிடலாம் அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். அதான் பட் ஆனால் வந்து ஒருத்தவங்க வந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப அவங்க வந்து எல்லா வீடியோலையும் வந்து ரொம்ப ரெகுலராக கமெண்ட் பண்ணுற ஆள். எனக்கும் அவங்கள வந்து லூஸ் பண்ணுறதுக்கு மனசு வரல. ஸோ அதனால தான் ஏற்கனவே நிறைய வாட்டி கேட்டிருந்தாங்க. ஐயோ, மாதத்துக்கு ஒரு முறை 6 மாதத்துக்கு கேட்டிருக்குது பிள்ளை. எனக்கே மனசு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால தான் இப்போ எப்படியாவது சொல்லிடலாமடா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து இப்போ வந்து உக்காந்துட்ருக்கிறேன். ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். எதோட விட்டுருப்போன்னா, ஒயன் வந்து பேசின பிறகு அந்த அந்த ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணியிருப்பான் ஒயன். அதாவது ஜங்குக் வந்து மிஸ் பண்ணியிருப்பான். இப்போது ஜங்குக்கும் அவங்க அம்மா வந்து இவங்க 2 பேரும் ஹக் பண்ணி நின்றுட்டுருக்கிறத பார்த்துட்ருக்குறாங்க. இப்போது ஒயன் வந்து இப்போ பொறுமையாக அப்படியே பார்க்குது. அப்போ நீ போகலையா? ஆமாம். எங்கள் அப்பனுக்கோசம்லாம் இல்லை, உனக்கோசம். உண்மையா? ஆமாம், நான் எங்கேயும் போகிறதாலாம் இல்லை. ஐயோ ஜங்குக் அப்படின்ட்டு நீங்கள் திருப்பி டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்குறீங்க. அங்கே வந்து எல்லாரும் பார்த்துட்ருக்குறாங்க. இப்போ தான் ஜங்குக்கே ரியலைஸ் ஆகுது. ஊர்றி எல்லாரும் பார்க்குறாங்கடி. ஐயோ தங்கமே, செல்லக்குட்டி ஒரு மாதிரி ஒயன் வந்து அங்கேயே வந்து ஒரு மாதிரியா பண்ணுகுது. ஐயோ என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு ஒயனை வந்து அடக்கி வெளில கூட்டின்னு போகிறான். அவங்க அம்மாவும் என்னடா இதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே வந்துட்டுருப்பாங்க. 2 பேரும் போய் தொலைங்க, நான் கேப் புக் பண்ணி வந்துக்கிறேன். ஐயோ இல்லை ஆண்டி, எனக்கு டபுள்ஸ் கூட அடிக்க தெரியும், வந்து உக்காந்துக்கோங்க. ஐயோ தாயே தேவலம்மா, நான் போகிறேன், நீங்கள் எப்போனா வாங்க அப்படின்ட்டு அதாவது ஜங்குக்கையும் ஒயனையும் தனியாக தள்ளிட்டு அவங்க பாட்டுக்கு கேப் புக் பண்ணி அந்த ஹோட்டலுக்கும் திருப்பியும் போகிறாங்க. இப்போ ஜங்குக்கும் ஒயனும் தான் இப்போ அங்கே நின்றுட்டுருக்குறாங்க. அந்த பைக்கை ஜங்குக் பார்க்குறான். பைக்கெலாம் ஓட்டுவியாடி நீ? என்னது பைக்கு ஓட்டுவியா? வந்து பாரு, உக்காந்து பாரு. உக்காரணுமா? ஏன் நானே ஓட்டுறேனே. உட்கார பின்னாடி அப்படின்னு இப்போ ஜங்குக்கு பின்னாடி உட்கார வச்சுட்டு ஒயன் இப்போ அந்த பைக்கை வேகமாக ஓட்டின்னு போகிறான். என்னடி பண்ணுற, போலீஸ் பிடிச்சிட போகிறாங்கடி. ஐயோ நீ மட்டும் தான் ஹெல்மெட் மாட்டினுங்கிற, கைட்டு எனக்கு ஒரு நீ எதுக்கடி மாட்டினுங்கிற, ஒரே ஒரு ஹெல்மெட்டை வச்சுன்னு பயமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு டைட்டாக ஹக் பண்ணின்னு இருக்கிறான் ஒயனை. ஒயன் ஸ்பீடாக போயிட்டுருக்கிறான். அப்படியே வலிச்சு ஓட்டினுங்கிறான். இப்போ எப்படியும் உடனே அந்த கேபுக்கு முன்னாடி ஒயன் போயிட்டு சேர்ந்துடுறா. போய் நிற்கிற வரைக்குமே அந்த பைக்கு கொடுத்தவர் வந்து அங்கே வெளியே தான் நின்றுட்டுருப்பாரு. நான் தேங்க்ஸ்ண்ணா, ஐயோ நீ நல்லா இருப்ப நீ அப்படின்னுட்டு அந்த பைக்கு மேலேயே அந்த கீயை வச்சுட்டு இப்போ அப்படியே உள்ளே போகிறா ஜங்குக்கு கூட்டிக்கிட்டு. ஐயே அப்போனா அது உன் பைக் இல்லையா? அவன் யாரு, அவனை உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது, நான் வந்து உதவி பண்ணான் பத்தியா, அதுதான். ஓ எப்பாடி எப்படிதானோ அப்படின்ட்டு ஜேகே வந்து அங்கே அப்படியே நினச்சிக்கினே ஒயன் பின்னாடி போயிட்டுருக்குறான். இப்போது அப்படியே அங்கே அவங்க அப்பா இப்போ அப்படியே போக சொல்ல ஒயன் வந்து ஜங்குக்கை தனியாக விட்டுட்டு அவங்க அம்மா கிட்ட முதல்ல இந்த விஷயத்த சொல்லணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. இப்போ ஜங்குக்கு மட்டும் இந்த ஹால்வேல நின்றுட்டுருக்குறான். இப்போ உள்ளே போகிறதா எங்கே போகிறதா ஒயன் பின்னாடி போகிறதான்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் அப்படியே பார்த்துக்கினே நந்தனுக்குறான் அந்த ஹால்வேல. அங்கே அப்படியே அது வந்து ஆக்சுவலாக டாப் ஃப்ளோரு, மேலே அப்படியே நல்லா மாடி வியூ மாரி வருது அது. இப்போ அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா ஜங்குக்கோட அப்பா அங்கே நின்றுட்டுருக்குறாரு. இவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல, ஒரு மாதிரி எம்டியாக ஃபீல் ஆகுது. ஒயன் சொன்னதையும் நினச்சி பார்க்குறான், இவங்க அப்பாவோட நிலைமையிலும் நினச்சி பார்க்குறான். என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்போ அவங்க அப்பா அப்படியே இவன் வந்ததே கவனிக்கல, அங்கேயே நின்றுட்டுருக்கிறாரு. ஒரு மாதிரி அழுகுற மாதிரி தான் தெரியுது, அது இவனுக்கும் தெரியுது. அப்படியே அப்பான்னு கூப்பிடலான்னு போகிறான், ஈகோ தடுக்குது. சரி போவோம் அப்படின்னுட்டு இப்போது அப்படியே ஒயன் ரூமுக்கு போகலான்னு திரும்புகிறான். இப்போது அந்த சைடு அவங்க அம்மா வர மாதிரி இருக்குது.
எப்பட்றா இவங்க இந்த சைடு வந்தாங்க? ஓ, பின்னாடி கேட்ல வந்துக்கிறாங்க போல அப்படின்ட்டு. ஏன்னா பின்னாடி சைடு இந்த வந்தால் தான் அந்த சைடு வர முடியும். அந்த அந்த சைடு வந்துட்டு இருக்கிறாங்க போல. இப்போ என்னடா நடக்குது அப்படின்னுட்டு இப்போ அப்படியே அங்கே சரி ஒரு ஓரமாக நின்று பார்ப்போன்னு ஓரமாக நின்றுட்டு இருக்கிறான். அதாவது ஜேகேக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் அவங்களால ஜேகேவை பார்க்க முடியாது. அங்கேயே நின்றுட்டு இருக்கிறான். இப்போ நம்ம அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இப்போ அப்படியே உங்க அப்பா உட்காந்துட்டு இருக்கிறாரு சைலண்டா. இவங்க போயிட்டு ஏன் இப்படி நீ பண்ண அப்படின்னு இப்படி இந்த வாய்ஸ் கேட்ட உடனே ஒரு திரும்பி பார்க்கறாரு. இல்ல, ஏன் இப்படி பண்ண? நான் உன்னை எவ்வளோ ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண தெரியுமா? என்னை வாழ்க்கை முழுக்க காப்பாத்துவேன்னு சொல்லி. அது நீ என்னை விட்டுட்டு போயிட்டல. அதனால நீ என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிற. நான் வந்து உனக்கோசம்தான் நான் விட்டுட்டு போனேன். நான் இல்லாததுனால தான் நீங்க இப்போ வரைக்கும் நல்லா இருக்கிறீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாம. நான் மட்டும் இருந்தேன்னா நீ இருந்திருப்பியா, இல்லை நான் இருந்திருப்பேனா, இல்லை நம்ம பையன் ஜங்குக்கு அவன் இருந்திருப்பானா தெரியாது. என்னாச்சு? எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. சொல்லி என்ன பண்ணியிருப்பேன்? நான் செத்தாலும் உன் கூட இருப்பேன்னு சொல்லியிருப்பேன். வேற என்ன பண்ணியிருப்பேன்? எனக்கு அப்போதைக்கு முடிவெடுக்க தெரியலடி. ஏதோ ஒரு கேவலமான முடிவு எடுத்துட்டேன். சக்தி இல்லை. அதனால என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால நான் மட்டும் இங்க வந்து இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி இந்த அளவுக்கு வளைஞ்சு நிற்கிறேன். நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியும் தான், இல்லை நான் சொல்லலை. அதுக்கும் நான் தான் காரணம்னு தெரியும். இப்போ நான் மன்னிப்பு கேட்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை. என்ன ஆக போகுது? அதுவும் நான் மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை கேட்கறது எல்லாத்தையும் சரியாக்கிடாது. இங்க பாரு, உனக்கு வெறுப்பு இருந்தா இரு, இல்லைன்னா வேண்டாம் அப்படின்னு அவரு திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்கிறாரு. அவங்க சைலண்டா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேவை பார்க்கலாம். என்னடா இது, என்ன இது, என்ன இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன்னா அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை பத்தி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இவர் இப்படிப்பட்ட ஆளு, இந்த மாதிரி வேலை செஞ்சாரு அப்படின்னு எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாரு. இவன் அப்படியே அங்க ஷாக்லயே நின்று நிற்கிறான். இப்போ அந்த சைடு வயன் வருது, ஜேகேவை தேடிக்கிட்டேன். ஜேகே எங்கப்பா நீ இருக்க அப்படின்ட்டு அப்படியே தேடிட்டே வரான். இவன் வேற அப்படின்ட்டு வாயை பொறுத்து இப்போ ஜேகே பக்கத்துலயே நிக்க வச்சுக்கிறான். என்னடா இங்க வந்து நின்றுட்டு இருக்கிற, போய் மூடு, அங்க பாரு அப்படின்ட்டு. இப்போ அங்க பார்த்த உடனே மையனுக்கும் புரிஞ்சிருது இவன் ஏன் நிக்கிறான்னுட்டு. அவளும் வந்து அங்க நின்றுட்டு இருக்கிறா. சரி, இதுக்கும் எனக்கு பங்கு இருக்குதுதான். நீ வந்து அப்படிப்பட்ட வேலையில இருக்க அப்படின்னு தெரிஞ்சு உன்னை கல்யாணம் பண்ணினேன். தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? சரி, நான் இனிமேட்டு உன் கூடயே இருக்கேன் வாழ்க்கை முழுக்க, என்ன ஆனாலும். அதுவும் நம்ம பையன் வேற கண்டிப்பா நம்ம கூட இருக்க மாட்டான்.
அவன் பாட்டுக்கு அவன் லைஃப் என்ஜாய் பண்ணட்டும். நம்ம அட்லீஸ்ட் சாகிற வரைக்குமாவது கூட இருக்கலாமே. என்ன சொன்ன? என்னடி சொன்ன? திரும்ப திரும்பலாம் என்னால் பேசிட்டு இருக்க முடியாது. கேட்டா கேளு, இல்லைன்னா போ, செவிட்டு கிளம்பு சே அப்படின்ட்டு அவங்க அம்மா கிளம்புறாங்க. உண்மையை தானடி சொல்ற. அதெல்லாம் அப்படிதான், இப்போ ரூமுக்கு அப்படின்ட்டு அவங்கள திட்டிட்டு இப்போ அப்படியே அவங்க அம்மா கிளம்பி அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ அவங்க அப்பாவுக்கு ஒரே ஜாலியா இருக்குது. என்ன பண்றது என்ன செய்யறது எதுன்னே தெரியல. ஒரு மாதிரி அந்த யங்கர் செல்ஃப் அப்படியே வெளில வந்த மாதிரியே இருக்கு. அந்த கில்ட்னஸ் கொஞ்சம் கூட இல்லை. அது எல்லாமே போய் இப்போ அங்கே சந்தோஷமா அங்கே ரயில்வேல அப்படியே அப்படி இப்படி சாஞ்சி சாஞ்சி விளையாடிட்டு இருக்கிறாரு. இவங்க ஜேகேக்கு இதை பார்த்துட்டு அப்படியே ஹோல்சமா இருக்குது. என்னங்கடா இது, ஒரே நாள்ல இப்படி வாழ்க்கை தலைகீழ மாறும் நம்ம சுத்தமா எதிர்பார்க்கல. இப்போ அப்படியே 2 பேரும் ஐயனும் ஜேகேவும் அந்த மூமெண்ட்டை பார்த்து முடிக்கிறாங்க. இதே மாதிரி ரொம்ப அதுக்கப்புறம் ஐயனும் ஜேகேவும் அவங்க லைஃப்பை லீட் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஜேகேவும் நல்லாவே படிச்சிருப்பான். அவனுக்கு பிடிச்ச ஜாபை இப்போ செஞ்சிட்டு இருக்கான். ஜேகே ஆக்சுவலாக அவனுக்கு ரொம்ப நாள் டீச்சர் ப்ரொஃபஸர் ஆகணும்னு தான் ஆசை. அவனோட ஆசைப்படியே அவன் ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஸர் ஆயிருப்பான். ஒரு நல்ல ஹை சேலரியை வாங்குற ஒரு ப்ரொஃபஸராக ஆயிருப்பான். அவங்க அப்பா சொல்லியிருப்பாரு ஜேகே அவன் கம்பெனியில் வேலை செய்ய சொல்லி, அதை விட டபுள் மடங்காக சேலரி வரும்னு சொல்லி. ஆனால் ஜேகே அதெல்லாம் தேவை கிடையாது, நானே இந்த மாதிரி ப்ரொஃபஸர் ஆயிருக்கிறேன் அப்படின்ட்டு அவன் அந்த அந்த கெரியரை சூஸ் பண்ணியிருப்பான். அண்ட் என்னதான் அவன் இன்ட்ரோவர்ட்டாக இருந்தாலும் அவனுக்கு இந்த ஆசை ரொம்பவே இருந்தது. அவனுடைய செல்ஃபை சேஞ்ச் பண்ணிக்கிட்டான். மொத்தமே சேஞ்ச், அவனோட கெரியருக்கோசம் அவனுடைய பேஷனுக்கோசம். அதே மாதிரி ஒரு 10 years ஆயிடுது கண்ணு மூடி திறக்கிறதுக்குள்ளேயே. இப்போ என்னதுன்னா ராத்திரி நேரம் ஜேகே இப்போ டிவி போட்டு பார்த்துட்டு இருக்கிறான். பார்க்க சொல்லவே தெரியுது என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. கடவுளே, இவ திருப்பியும் ஆரம்பிச்சிட்டாளா? ஐயோ இவள அப்படின்னுட்டு எனக்கு ஃபோன் அடிக்கிறான். எட்டுடி இப்போ அப்படியே இவன் 2-3 வாட்டி கால் பண்ணிட்ட பிறகு மையனோட ஃப்ரெண்டு தான் எடுக்கிறாங்க. ஹலோ மையனுங்க. அவளா? அவ சொல்லிதான் தெரியணும்ல, அவ என்ன வேலை பார்த்துட்டு இருக்கான்னு தெரியுது. எங்க என் பையன்? அவனா என் கூட தான் உட்காந்துட்டு இருக்கிறான். ஓ அப்படியா? இவனா உன் பக்கத்துல? எனக்கு தெரியும் அவன் எங்க இருக்கான்னு. எங்க ஏதோ டிவிலயே நல்லா தெரியுதே. அந்த யோஜன் பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் போலே, ஃபர்ஸ்ட் ரோல. ஆமா. கடவுளே, ஜீவன் கிட்ட போனை தர முடியுமா? ஐயோ, அதுக்கு எங்க கூட்டத்தை உள்ள தள்ளிக்கின்னு போகணுமே. இவனா தோ போறேன் அப்படின்ட்டு இப்போ இவனா கூட்டத்தெல்லாம் கலைச்சிக்கின்னு இப்போ அப்படியே முன்னாடி போய் நிக்கிறா யோஜன் பக்கத்துல. ஏய் என்னாடி டேய் இங்க பாருடா. யார் அது? ஐயோ இதுக்கும் எனக்கும் ஒரு சம்மதமும் இல்லடா அப்படின்னுட்டு இப்போ இது யோஜன் அப்படியே மூஞ்ச மறைச்சிக்கிறான். யாரு ஆண்டி அது? யாரு? உங்க அப்பந்தான். ஐயோ எங்க அப்பாவா? ஐயோ சீக்கிரம் போனை கொடுங்க அப்படின்ட்டு இப்போ அப்படியே போனை பிடுங்குறான் அந்த ஜீவனை. டேய் ஜீவன் அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஜீவன் போனை கட் பண்ணி சுவிட்ச் ஆஃப் பண்ணி பாக்கெட்ல போட்டுக்கிறான். அடப்பாவி, நல்ல ஆளுதான்டா நீ. விடுங்க சும்மா, இன்னைக்குதான் என்ஜாய் பண்ணலாம். நானும் எங்க அம்மா கிட்ட கேட்டு 1 week கழிச்சு தான் எங்க அம்மாவே கூட்டிட்டு வந்துக்குது. அதையும் கெடுத்து விட்டுடலான்னு பாக்குறது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காதுடா. நல்லா வருவடா பையனோட பையனே நல்லா நெருமிக்கிற ஜீவனே. சரி இங்க எனக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த யோஜன் பையனே மொத்தமா மறைச்சிக்கிறான். என்ன கொஞ்சம் தூக்கி வேணாம். சரிடாடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே தூக்கி வச்சுக்கிட்டு நிக்கிறா ஐயோனா. இப்போ அப்படியே வயனும் ரேஸை முடிச்சுட்டு நிக்கிறா.
என்னதுன்னா இது வந்து நைட் ரேஸு. நைட்டில் வந்து பைக் ரேஸ் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி நைட்டு நேரம் மணி 12:30 11 ஆகுது. இப்போ இந்த ரேஸ்லேயும் ஒயன் தான் ஜெயிச்சிருக்கோம். இப்போ வந்து என்னதான் ஜங்குக் வந்து சேஞ்ச் ஆகிட்டு அவன் செல்ஃபை மாற்றிக்கிட்டு இப்போ ஒரு நல்ல இதுவில் இருந்தாலும் ஒயன் அப்படி கிடையாது. அதை விட இப்போ டபுள் மடங்கா ரொம்ப ஃப்ரீடமே கிடைக்குதா. இருக்கிறது எல்லா வேலையும் பார்க்கறது ஒயனு. அவன் மட்டும் பார்க்கறதும் இல்லாமல் அவங்க பையனை கூட்டிக்கிட்டும் நல்லா என்ஜாய் பண்ணுறது. என்ன என்ன இவனெல்லாம் தூக்கி வச்சிட்ருக்குற? வீட்டுக்கு போயிட்டு உனக்கு கச்சேரி தாண்டி. ஏன் என்னாச்சு? ஜேகே தூங்கிட்டு இருப்பானே. ஓ அவனா? ஆமாம் ஆமாம், சீக்கிரம் கிளம்புடி. சரி ஜெய் உட்கார்றாடி அப்படின்ட்டு இப்போ உங்க பையனை உட்கார வச்சுக்கிட்டு நீங்கள் அப்படியே வீட்டுக்கு கடன்னு போவீங்க. சரி எப்படியோ அதை அங்கே போயிட்டு கதவை திறந்தா ஜேகே வந்து ஹாலில் லைட்டை போட்டுக்கின்னு அங்கே ஹாலில் உட்காந்துட்டு டிவியை தான் பார்த்துட்டு இருக்கிறான். எடுப்பாவி, நான் அப்பயே கேட்டேனடா லைவ் கிவ் போடுறீங்களான்னு, என்னடா இது சை அப்படின்ட்டு. இப்போ அப்படியே பார்த்தா அது வந்து அந்த ரேஸோட லைவ் தான் போயிட்டு இருக்குது. அங்கே ரோட்டில் நிற்கிறவங்க எல்லாரும் என் ஃபேஸு அப்படியே அந்த ரேஸை போடுறவங்க எல்லாருமே அது மொத்தமே கவர் ஆகிருக்குது ட்ரோன் கேமராவில். இன்னுமே அது ஓடிட்டு தான் இருக்குது. நீங்கள் அப்படியே ஜேகேவை பார்க்குறீங்க. ஜேகே அப்படியே முறைக்கிறான் அவன். ஆக்சுவலாக ஜேகே வந்து பவர் கிளாஸ் மாதிரி போட்டுட்ருப்பான். இப்போ அதை வந்து கழட்டிட்டு உங்களை ஒரு டிஸப்பாயிண்ட் லுக்கு விடுறான். ஜேகே தூங்கலை நீ? நாளைக்கு நீ காலேஜுக்கு போக வேணாமா? அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ எங்கே போயிட்டு வர? எத்தனை வாட்டி சொல்லியிருக்கிறேன், பகலில் கீது எப்போனா போய் தொலை. இது என்னடி இது ராத்திரி இல்லை வேலை? இல்லை சும்மா அப்போதான் கிக் இருக்கும். எனது கிக்கு ஜேகே அப்படின்ட்டு அந்த தலைமையில கொட்ட வரான். வேணாடா வேணாடே, நேத்தே நீ கொட்டது ரொம்ப வலிக்குது, நிறுத்திக்கோடாடே. சரி நீ போற சரி, இந்த அர்ந்தவாளை வேற எதுக்கு கூட்டின்னு போன? அதுவும் ஃபோனை வாங்கி கட் பண்ணுற நீ அப்படின்ட்டு அப்படியே அந்த ஜீவன் காதை பூச்சி திருவுறான் அவன். ஐயோ எப்போ காதை விடுறாடே, காது வலிக்குதுடா. போடா உள்ள அவங்கிட்டு அப்படின்ட்டு இப்போ ஜீவனை அப்படியே ரூமில் தள்ளி அப்படியே அவன் மண்டை மேலேயே போட்டு ரூமுக்கு அமுச்சு விட்டுறான். இப்போ நீங்களும் ஜேகேயும் மட்டும்தான் நின்றுட்டு இருக்கிறீங்க. என்ன ஜேகே, நான்லாம் போவேன்னு தெரியும் தானே உனக்கு? அதெல்லாம் தெரியும்டி, ஏன்டி இப்படி தூங்காம? கடவுளே, நீயும் தூங்காம அவனையும் தூங்க விடாம. அவன் 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 இன்னைக்கு படிக்க கூட இல்லடி அவன். நாளைக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு அவன் என்ன பண்ணுவான்? எதுக்கு நாளைக்கா ஸ்கூலுக்கு போனான்? லீவ் போட்டோடு. லீவா? அவன் இந்த வாரத்திலேயே இது 4வது லீவு. வாரத்தில் 3 நாள் கூட போக மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க மிஸ் எனக்கு கால் பண்ணி என்னை திட்டுறாங்க. நம்ம நாளைக்கா போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங் போனோம். பேரண்ட்ஸ் மீட்டிங்கா? அதெல்லாம் கிடையாது, நீ மட்டும் போ, நான் இதுக்கு வந்துக்கிட்டு. ஆமாம், நீ வர தேவலை தாண்டி. நீ போனேன்னா உன்னையும் சேர்த்து தானே அந்த மிஸ்ஸை காரி துப்போம். சே எனக்கு சின்ன வயசுலேருந்தே மிஸ்ஸு ப்ரொஃபஸர் தான் பயம்ப்பா, அதனால நான் வரல, நீயே போயிட்டு ஹேண்டில் பண்ணிக்கோ. ஸோ ஏன்? சரி நீ சாப்பிட்டல? நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிட்டியா? அதுவா? நான் சாப்பிட்டேனே. என்ன சாப்பிட்ருப்ப? ஏதாவது ஜூஸ் வாங்கி குடிச்சிட்டு அங்கே தெரிஞ்சிட்டு இருந்திருப்ப. ஐயோ அப்படின்ட்டு வயனும் யோசிச்சு பார்க்குது. அவன் எதுவுமே சாப்பிடல தான். சரி நான் வந்து உனக்கு ஃபுட்டு இப்போ தான் ஹீட் பண்ணேன், போய் தின்னு. தேங்க்யூ அப்படின்ட்டு போய் சாப்பிட்டுட்டு இருக்கிறா. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே முன்னாடி வந்து அப்படியே முறைச்சிக்கினே தான் இருக்கிறான். சாப்பிட சொல்ல யாராவது இப்படி பார்ப்பாங்களா? போய் தூங்க, நாளைக்கா நீ போனோம்ல. அதெல்லாம் எனக்கு தெரியும், நிறுத்திக்கோ. நீ ஏன்டி இப்படி பண்ற? சரி நானும் நிறுத்தலாம் தான்ப்பா பார்க்குறேன். இது விட முடியலையே, என்ன பண்ணுறது? எனக்கு ரொம்ப நாள் ஆசை தெரியுமா இந்த மாதிரிலாம் இருக்கணும்ன்ட்டு. தான் இப்போ தான் நிறைவேற்றிக்கணும். நான் இன்னும் 2 வருஷத்தில் விட்டுடுறேன்ப்பா. சரிடி பார்ப்போம்.
ஆனால் ஜேகே உன்னோட இப்போ கிளாஸ் பசங்களாம் பாவமாடா டேய். ஏன் ஏன் நான் நல்லா தானே டீச் பண்ணுறேன். ஏன் யாராவது அதை பற்றி ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணாங்களா? அதெல்லாம் நீ நல்லா தான் சொல்லித்தர, தெரியும். ஆல்ரவுண்டர் தான் நீ, அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்படி முறைச்சி அவங்க பசங்களை எரிச்சிருவ போலியே. சீ எப்பா சச்ச நான் கிளம்புறேன் அடி அப்படின்ட்டு இப்போ அப்படியே ஒய்யன் வந்து அப்படியே சாப்பிட்ட தட்டெல்லாம் ஒரு கழுவ மாட்டாரு, அப்படியே வச்சுட்டே போறா. ஐயோ கடவுளே அப்படின்ட்டு இப்போ அதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு அது கிச்சன் கவுண்டர்லாம் ஓரளவுக்கு தொடச்சிட்டு அப்படியே கிளம்புவான், அப்படியே மேலே போவான். இப்போ அப்படியே மேலே போய் பார்த்தா இந்த ஜீவனும் ஒய்யனும் 2 பேரும் பெட்டில் பத்துக்கிட்டு ஒரே நேரத்தில் ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே கதவை திறந்த சவுண்டில் வந்து 2 பேரும் சிங்காக திரும்பி பார்க்குறாங்க. உங்கள் 2 பேரையும் தூங்க தானே சொன்னேன், அது என்ன ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறது உங்களை அப்படின்ட்டு 2 பேரும் ஃபோனையும் பிடிங்கிடுறான். ஏன்டா இப்படி பண்ணுற? 2 பேரும் போய் தூங்குங்களேன். டேய் ஜீவனே கிளம்புடா. அவனை எதுக்கு போ சொல்கிற? என்னடா நீ இப்படி இருக்கிற? இப்படிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் ஓவர். எங்கள் அப்பா சொட்டகோபால் மாரி நீ பண்ணிகிட்டு இருக்கிற, எனக்கு டென்ஷன் ஆகுது. என்ன? ஐயோ படா என்ன இச்சே அம்மா, என்னம்மா இது அப்பா இப்படி பண்ணுறாரு? ஏம்மா இப்படி ஒரு ப்ரொஃபஸரை பிடிச்சி ஏன் இங்கே பாருமா, உன் பையன் எவ்வளோ கஷ்டப்படுறான்னு பாருமா. டேய் ஜீவனே தெரியுதுடா உன் கஷ்டம் அம்மாவுக்கு புரியுதுடா. சிங்க சே அம்மா, உங்க அப்பா ப்ரப்போஸ் பண்ண சொல்லவே நீ வேணான்னு சொல்லியிருக்கலாம்ல. என்னது நான் ப்ரப்போஸ் பண்ணனா? அப்படி ஜேகே சிரிக்கிறான். என்னப்பா சிரிக்கிற? என்ன அம்மா அதெல்லாம் அப்படிலாம் இல்லையாம்மா? என்னதுமா அப்போ என்னதுமா கதை சொல்லுமா? அட்டிங் எப்படா அடி வெளில போடா. நீ தானம்மா கூப்பிட்டு வச்சுக்கன்னு அட்டிங் வெளில போடாடி அப்படின்ட்டு நீங்கள் அப்படியே அவளை வெளில தேட்டி கதவு மூடிடுறீங்க. இப்போ கதவு மூடிட்டு இப்போ அப்படியே திரும்புறீங்க. ஓ நான் தான் உன்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணனா? அப்படி ஒன்று எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ட்டு இப்போ அப்படியே கிட்ட வரான். அப்படி ஞாபகம் இல்லைன்னா போ, உனக்கு அல்சைமர் போல சே அப்படின்ட்டு ஒய்யன் போயிட்டு பெட்டில் போயிட்டு லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுது. ஜேகே வந்து அவன் பாட்டுன்னு சிரிச்சுன்னு இருக்கிறான். இப்போ அப்படியே ஒய்யன் அப்படியே கண்ணு முடின்னு தூங்குற மாதிரி அவ பத்துனுங்கிறா. இப்போ அப்படியே ஒய்யனே பார்த்துட்டு இருக்கிறான். லைஃபே ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, இதுக்கப்புறம் என்ன வேணும் அப்படின்னு இருக்குது. ஸோ இதோட இந்த ஸ்டோரியை நம்ம முடிச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஸ்டோரிக்கு வந்து இந்த பாட்டு தேவையில்லைன்னு தான் எனக்கு தோணுது. அண்ட் அதோடய நல்லா இருந்தது ஒரு மாதிரியா, எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இது வேண்டாமடா அப்படி தான் தோணுச்சு. அண்ட் இதுவும் இப்படி தான் நான் ஆக்சுவலாக யோசித்து வச்சுருந்தேன், முடிஞ்சாலும் இப்படி தான் முடிஞ்சிருக்கணும் அப்படின்னுட்டு. அதான் இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. அண்ட் இந்த எஃப்எஃப் வந்து எப்படின்னா, இந்த ஓல்டாக 2020 2019லலாம் வரும்ல எஃப்எஃப், அந்த மாதிரியான ஒரு எஃப்எஃப் தான். ஒரு மாதிரி ஃபீல் குட்டாக இருக்கும்ல, நம்மளை ட்ராமடைஸ் பண்ணாமல், அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் எஃப்எஃப் தான் இது. அண்ட் அவ்வளோதான். இது மெயினாக ஸ்டோரி இருக்காது, ரொம்ப யூஸ்டான ஒரு ஸ்டோரி மாதிரி தான் இது. ரொம்ப நிறைய பேர் இதை இந்த மாதிரி கான்செப்டில் போட்டிருப்பாங்க, அந்த மாதிரி தான் இது. அவ்வளோதான், இதான் சொல்லணும்னு நினச்சேன்ப்பா. ரைட்டு, அவ்வளோதான், பை.